கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/3/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 13/34 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். I'll give you the whole and sure blessings promised to David. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமான கிருபைகளை தருகிறவர் உங்களுடைய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபைகளை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. வாழ, நிற்க, உட்கார, எழும்ப, பேச, நடப்பிக்க, ஊழியத்தை நிறைவேற்ற, வேலைகளை செய்ய தேவனுடைய கிருபை தான் நமக்கு தேவை. ஆதியாகமம் 6:8 சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று. யாத்திராகமம் 33:13 சொல்கிறது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். பாதைகள், வழிகள் காட்டப்படுவதற்கும் கர்த்தருடைய கிருபை அவசியம். 1 நாளாகமம் 16:34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 63:3 சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படட்டும். தேவ கிருபையும் தேவனுடைய தயவும் தேவனுடைய வழி நடத்தலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிலை நின்று ஆசீர்வாதமான பாதைகளில் வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிதாவே, இந்த புதிய நாள் காலவேளையிலும் எங்களுக்கென்று வைத்திருக்கிற புதிய நாளுக்கான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து எங்களுடைய வழிகள், எங்களுடைய பாதைகளை சுவைப்படுத்தி செய்கிற, நடப்பிக்கிற, பேசுகிற அத்தனை காரியங்களிலும் எங்களுடைய வார்த்தைகளும் கிருபை பொருந்தினதாய் காணப்பட, ஊழியங்கள் கிருபை பொருந்தினதாய் காணப்பட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் பதிலும், உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். யார் யாரிடத்தில் யாக்கோபு தன் குமாரனாகி யூதாவுக்கு சொன்னது. ஆதியாகமம் 49:8. இந்த நாளுக்கான கேள்வி, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது யார் யாரிடத்தில் சொன்னது?